சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிட்டையர் ஆன ஜெயிலர் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. ஜெயிலர் 1 படத்துடைய ப்ரீக்வல் படமாக இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், கூடவே பாலையா, விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன் சக்கரவர்த்தி இந்த படத்தில் வில்லனாகவும், எஸ்ஜே சூர்யாவும் வில்லனாகவும் ப்ளே பண்ணுறதா ஒரு பக்கம் தகவல் போய்கொண்டு தான் இருக்குது. நெல்சன் விறுவிறுப்பாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராரு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. அதாவது ஆரம்பத்தில் பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போகிறாரு. அதுதான் தலைவர் 173 என பரபரப்பாக கோலிவுட்டில் பேசப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் சிபி சக்கரவர்த்தி தான் தலைவர் 173 படத்தை எடுக்க போகிறார் என அனௌன்ஸ்மெண்ட் வெளியானது. ரசிகர்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. தொடர்ந்து டான் படம் மட்டும்தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அதுவும் டான் படம் சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்தார். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. இந்த இயக்குனருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறார். இதனால் கண்டிப்பாக கோலிவுட் பக்கம் ஒரு பெரும் பரபரப்பே ஏற்பட்டது. காரணம், விண்டேஜ் ஸ்டைலில் ரஜினிகாந்தை இந்த படத்தில் காட்ட போகிறாராம். அதாவது ஒட்டுமொத்தமாக ஆக்ஷன் படமாகவே எடுத்து போர் அடித்து போன ரஜினியே ஆக்ஷன் படம் வேண்டாம், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான ஒரு படமாக வேணும், அதாவது குடும்ப சென்டிமெண்ட்டாக லைட் ஹார்ட்டடான ஒரு படமாக வேண்டும் என முடிவெடுத்திருக்காரு. அதனால் சிவி சக்கரவர்த்தி சொன்ன கதையோ சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. தொடர்ந்து இந்த படம் அவுட்ஃபிட் படத்துடைய ரீமேக்காக இருக்குமா என ஆரம்ப கட்டத்தை போஸ்டர்ஸை பார்த்து ரசிகர்கள் டீகோட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த படம் அவுட்ஃபிட் படம் மட்டும் இல்லை, எந்த ஹாலிவுட் படத்துடைய தகவலும் கிடையாது என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர், அதாவது சின்ன டீசர் மாதிரி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதற்காக சின்ன ப்ரோமோ வீடியோ ஒன்றையும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. கூடிய விரைவிலே நம்ம இதற்கான ப்ரோமோ வீடியோவை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தலைவர் 174 நெல்சன் தான் எடுக்கிறாரு. ரஜினி, கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிற இந்த படத்துடைய ப்ரோமோ ஷூட்டும் எடுக்கப்பட்டு வருதாம். தொடர்ந்து அதையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.